பாட்டாளி மக்கள் கட்சி என்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்ந்ததோ அன்றையிலிருந்தே திமுக அணிக்கு ஒரு பயம் ஏற்பட்டது. அதனோட விளைவு தான் இன்னைக்கு பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா வரப்போற கட்சி எல்லாத்தையும் கூட சேர்த்துக்கிட்டு ஆல்ரெடி நாங்க பலமா இருக்கிறோம், எங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எதிரியே இல்லை, எதிர்கட்சிகள் எல்லாம் சிதறி கிடக்கிறது என்று அன்று வரை பேசிட்டு இருந்தவங்க அடுத்து யாரு கூட்டணிக்கு வருவாங்கன்னு தேட ஆரம்பிச்ச காலம் என்பது அதற்கு பிறகுதான் வந்தது. அதுவே அவங்களுக்கு என்ன இருக்கும்னு நினைக்கிறேன், கூட்டணி பலமா வாங்குறதா தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றியை நோக்கிறதுக்கான அதுதானே அதோட வெளிப்பாடு தானே பயமாக எதிர்த்தரப்புக்கு வரும். நம்ம எப்படி அவர்களை இன்னும் முன்னேறி செல்லலாம், அதற்கு நம்மளோட பலம் தேவை பத்தாது, இன்னும் கூடுதல் பலம் தேவை என்றுதான் ஒரு கட்சியா கூப்பிட்டு இணைக்கிற வேலைகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. அதுவே ஒரு பலவீனத்தினுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் பார்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு பார்வை. அந்த வகையில இதையும் தாண்டி மக்கள் நம்பிக்கை இன்னைக்கு தேடிட்டு இருக்கிறாங்க. இதை விட கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல எடப்பாடியார் அவர்கள் செய்த விஷயங்களே எவ்வளவோ மேல், நம்மளை நம்ப வச்சு பொய் சொல்லி இத்தனை ஆண்டு காலமாக ஏமாற்றி விட்டார்கள் என்ற ஏக்கம் மக்களிடம் இருப்பதை கண்கூடாக பார்க்க முடியுது. அதன் வெளிப்பாடுல நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி தான் பலமான கூட்டணியாகவும் மக்களின் நம்பிக்கை பெற்ற கூட்டணியாகவும் இருந்து கொண்டிருக்கிறது என்பது திண்ணமான ஒரு விஷயம்.